சரி, இப்போ நம்ம காலையில் எழுந்து பார்க்குறோம். வாட்ஸ்அப் இல்லை, யூடியூப் இல்லை, டெலிகிராம் இல்லை. என்ன ஆகும்? ஸோ லட்சக்கணக்கான பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன செய்வாங்க? ஆன்லைன் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கோர்ஸ் கிரியேட்டர்ஸு, அஃபிலியேட்டட் மார்க்கெட்டர்ஸு ஒரே நைட்டில் பிஸ்னஸ் அப்படியே ஸ்டன் ஆகிடும் இல்லையா? இது ஒரு கற்பனை இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் டெலிகிராம் மேலே டெம்பரவரியாக பேன் போட்டிருக்காங்க இல்லையா? காரணம் என்ன? நீட் எக்ஸாம் வந்து ஃப்ராட் பண்ணிட்டாங்க, பேப்பர் லீக் ஆகிடுச்சு. ஸோ இந்த கவலை தான். ஸோ 150 மில்லியன், அதாவது 15 கோடி பேர் இப்போ வந்து டெலிகிராமில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. எல்லாருமே அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? ஆனால் இந்த வீடியோ டெலிகிராம் பற்றி கிடையாது. இந்த வீடியோ வந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி வளர்கிறது, ஒரு பிஸ்னஸ் எப்படி சரியுது அப்படிங்கிறத பற்றி தான். சரி, ஓகே. இப்போது டெலிகிராமில் வந்து டெலிகிராம் வந்து ஒரு மெசேஜை விற்கலை, அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் விற்கலை. அது விற்பது என்னது? ஃப்ரீடம், ஒரு ஸ்பீடு மெசேஜ், ஒரு ப்ரைவேசி, ஒரு கம்யூனிட்டி. இது தாங்க ப்ராடக்ட்டு. இப்போது பிஸ்னஸ் ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா, பீப்புள் வந்து அந்த ப்ராடக்டை பை பண்ணல, பீப்புள் வந்து அதை வந்து அவுட்கம்ஸை வந்து வாங்குகிறாங்க. இப்போ நம்ம டீ ஷாப்பை திறந்தால் என்ன பண்ணுறோம்? டீ விற்கலைங்க, மீட்டிங் பிளேஸை விற்கிறோம். இந்த டீ குடிக்கிறதுக்காகவே வருவாங்க இல்லையா நிறைய பேர், வந்து அது ஒரு மீட்டிங் பிளேஸாகவே மாற்றிடுவாங்க இல்லையா? அதே போல் தான் டியூஷன் சென்டரு. நம்ம வந்து லெசனை விற்கலை, ஃப்யூச்சர், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சரை வந்து நம்ம விற்கிறோம் இல்லையா? ஸோ அதே போல் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் என்ன பண்ணுது? ஒரு கான்ஃபிடென்ஸை விற்குது இல்லையா? அப்போ ட்ரஸ்ட்டு உடஞ்சி போணுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம இப்போ வந்து ஒரு சென்னையில் ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோரு ஓப்பன் பண்ணுறோம். 10 வருஷம் நல்ல பேர் இருக்குது. ஒரு நாள் எக்ஸ்பைர்டு ப்ராடக்ட்டை விற்றுட்டோம். அதை வந்து ஒரு கஸ்டமர் அதை ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டாக போட்டார், அதை வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. கூகுள் ரிவ்யூஸ் ரொம்ப பேடாக போகுது. முடிஞ்சா நம்ம நம்பிக்கை அந்த உடஞ்சுன்னா அந்த பிஸ்னஸும் உடஞ்சிரும். அப்போ டெலிகிராம் விஷயத்துலேயும் முக்கிய விவாதமே இதுதான். பிளாட்ஃபார்ம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது மேட்ரே கிடையாது, பிளாட்ஃபார்ம் மிஸ்யூஸ் ஆகுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ பிஸ்னஸ் உலகத்தில் பர்செப்ஷன் தான் ரியாலிட்டி. நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும் நோக்கியோ கம்பெனி, நோக்கியோ ஃபோன்லாம் தெரியும் இல்லையா? ஒரு காலத்தில் அது வந்து கிங்கு, அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆகிடுச்சு. இப்போது கொடாக்காக இருக்கட்டும், யாஹூ, ஆர்குட்டு, இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு காமன் மிஸ்டேக். அதாவது ஒரு பெரிய ஃபெயிலை வந்து சந்திச்சது இந்த உலகமே பார்த்துச்சு. இது பிஸ்னஸ் உலகத்துலேயும் மிகவும் ஆபத்தான சிந்தனை தான். ஏன் அப்படின்னா, டெலிகிராம் கதை கூட இப்போ கூட ஒரு ரிமெம்பர் தான், ஒரு நினைவூட்டல் தான். அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனாலேயே அது வந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பிஸ்னஸ் ஐடியாவிலே நிறைய க்ரைசிஸ் இருக்குது. இந்த செய்தியிலேருந்து பிஸ்னஸ் ஐடியாஸை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து மல்டி பிளாட்ஃபார்ம் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை வந்து டெவலப் பண்ணணும். இன்றைக்கி வந்து டெலிகிராமு, நாளைக்கு வேறு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் பேன் ஆகலாம் இல்லையா? அப்போ எப்பயுமே பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணணும்? வாட்ஸ்அப்லேயும் அதை வந்து பிரபலப்படுத்தணும், ஃபேஸ்புக்லேயும் பண்ணணும், இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, இமெயிலு எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இருக்கணும். இது சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் மீடியா மட்டும் கிடையாமல் லோக்கல் கம்யூனிட்டியும் இருக்குது. லோக்கல் கம்யூனிட்டி ஆப்பும் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஆப் இருக்கலாம், ஸ்கூல் பேரண்ட்ஸ் குரூப்புக்கு ஒரு ஆப் இருக்கும், டெம்பிளுக்கு ஒரு குரூப் இருக்கும், லோக்கல் பிஸ்னஸ்க்கு ஒரு குரூப் இருக்கும். இப்போ டெலிகிராம் இல்லாமலும் இந்த மாதிரி ப்ரைவேட் கம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா? அப்போது இப்போ எஜுகேஷனல் செக்யூரிட்டி சொல்யூஷனுக்கு என்ன பண்ணலாம்? எக்ஸாம் மானிட்டர் பண்ணுறது, டிஜிட்டல் எக்ஸாம் செக்யூரிட்டி ஆப்பு, கொஷின் பேப்பர் என்கிரிப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏஐ வந்து இப்போ நம்ம நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்த 10 வருஷத்தில் இதெல்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகும். இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸு, சோசியல் மீடியாவில் க்ரைசிஸ் வந்துருச்சு, பிராண்டு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை கையாளுற கன்சல்டன்சி இந்தியாவில் இன்னும் பெரிய மார்க்கெட் இருக்குது. இந்த மாதிரி கன்சல்டன்சிக்கெலாம் ஃப்யூச்சருக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குது. சரி, இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், இப்போ நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளது கிடையாது, ஆனால் கஸ்டமரோட டேட்டா நம்மள்கிட்டே இருக்கணும். இப்போது ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களோட இமெயிலாக இருக்கட்டும், ஃபோன் நம்பராக இருக்கட்டும், நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற டேட்டாவை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்.
ஸோ கஸ்டமர் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி சோஷியல் மீடியா டவுன் ஆகிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி நம்மக்கிட்டேயே இருக்கும். இப்போது நீங்கள் நம்ம சேனல்லே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேனல் வந்து யூடியூப்பில் ரன் ஆகிட்டுருக்கு. இதையே ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அதை கொண்டு போய் சேர்த்தனா தான் நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் மாறினா கூட ஆடியன்ஸ் வந்து நம்மக்கிட்டேயே இருப்பாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் அழிப்பது காம்படிஷன் கிடையாது, ட்ரஸ்ட்டு லாஸ் தான். ஒரு ஆப் அழிப்பது டெக்னாலஜி கிடையாது, ட்ரஸ்ட்டு லாஸ் தான். ஒரு மனுஷனை அழிப்பது ஃபெயிலியர் கிடையாது, ஷோர் ட்ரஸ்ட் லாஸ் தான். ஸோ டெலகிராம் சம்பவம் நமக்கு வந்து ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் மக்களோட நம்பிக்கை வேணும். ஃபாலோவர்ஸ் வந்துடுவாங்க, வியூஸ் வந்துடும், மணி வந்துடும். ஆனால் ட்ரஸ்ட்டு போயிட்டா எல்லாமே போயிடும். அதனால் பிஸ்னஸை கட்ட வேணாம், பிராண்டை கட்டணும். அதே போல் பிராண்டு மட்டும் இருக்கக்கூடாது, ட்ரஸ்ட்டையும் கட்டணும். ட்ரஸ்ட் இருந்தால் பிஸ்னஸ் தானாக வரும். சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ தான் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.